உணவு தினசரி தங்குறது எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துக்குருவாங்க. 12 வருஷமா அவங்க அம்மாட்ட பேசவே இல்லை. இன்னைக்கு தான் பேச வச்சோம். பிரச்சார வண்டியோட போய் அவங்கள பேச வச்சு 2 பேருமே அழுது சமாதானம் ஆகி துண்ணூறு போட்டு எல்லாமே தான். அப்படிலாம் இந்த எலெக்ஷன்ல வெறும் எலெக்ஷன் கிடையாது, பல உறவுகள் ஒன்று சேர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அண்ணங்க தான் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. தினசரி என் காலையில எந்திரிச்சவனே நான் கிளம்புறது கஷ்டம் இல்லை, என்னோடய நைட்டு பூரா இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு என்னோடய ஓடியாருவாங்க. என்ன ஒன்று நான் வெயிலில் போய் ஏசிக்காரங்களே இருந்தாங்க. அவ்வளோதான். அது ரொம்ப கஷ்டம். தினசரி வேலை செய்ய எந்திரிக்கிறது போகிறது ரொம்ப கஷ்டம். நன்றி. ஏன்னா இவங்க ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டா எல்லாரும் ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு அந்த ஊருக்காரங்கள கொஞ்சம் அவங்கள பற்றி பேசிடுவேன். இவங்க ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இவங்க ஊர்ல எனக்கு தெரியாது, வேற பக்கம் கொண்டு விட்டாங்க. தங்கியிருக்காத ஒரு காட்டுக்குள்ள வேற பக்கம் கொண்டு விட்டானே நான் அவங்களை பத்தி பேசாம பேசி முடிச்சு வந்து அப்புறம் சொல்றேன் இவங்க ஊருன்னு. அதுக்காக தான் சொன்னேன். 2 அண்ணனுமே இரவு பகலா உழைச்சாங்க. 2 பேருக்கு மனமார்தான் இருக்கு. இவர் கார்லாம் நான் விபத்துக்குள்ளாக்கி விட்டேன் தெரியாம. வேகமா போனா அவசரம் ஓட்டுநர் டக்குன்னு எடுத்துட்டு போய் நான் எப்பவுமே சரியாத்தே போவேன். நல்லா ஒரு 5 வருஷம் டிரைவிங் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த பதட்டம் வேலை போட்டு. நன்றி எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் எடுத்தாச்சா?